யோனா தீர்க்கதரிசி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோனா தீர்க்கதரிசி யெரொபெயாம் காலகட்டத்திலேயே அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு அப்படின்ட்டு வேதாகமத்துல இருக்கு. அந்த யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமா பாவம் செய்யற ஜனங்கள். ஆனா யோனாக்கு அங்க போக இஷ்டம் இல்ல. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போனாரு அப்படின்ட்டு 2 இடத்துல போட்டிருக்கு. யோனா கப்பல் ஏறி தர்சீசுக்கு போகிறாரு. போகிற வழியில ஆண்டவர் யோனாவை வைத்துதான் நினிவே மக்களுக்கு பரிசுத்தனா என்ன அப்படின்ட்டு சொல்லி தரணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்பினாரு. அதனால ஒரு யோனாவின் நிமித்தமாக கடல் முழுவதையும் அசைச்சாரு. அதுல கப்பல் ஆடுச்சு, ஒடேற அளவுக்கு ஆடுச்சு. அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பயந்து யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்குது. அந்த இடத்துல யோனா மனம் திரும்புறாரு. ஏன் அப்படின்னா, மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி மனம் திரும்புதல்னா என்னன்ட்டு யோனாக்கு தெரியணும். அதனால யோனாவை ஆண்டவர் உருவாக்கி பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. யோனாவும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து மனம் திரும்புறாரு. அந்த மீன் அவரை கரையில கக்கிடுச்சு. அங்க இருந்து யோனா நடந்து போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கம் பண்றாரு. இன்னும் 40 நாள்ல இந்த இடம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் அந்த வார்த்தையை ஏத்துக்கிட்டு தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டவரும் மனம் இறங்கி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. அதை பார்த்த யோனா, என்ன ஆண்டவரே என்னை இப்படி ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆக்கிட்டீங்களே அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் யோனாக்கு கிருபைனா என்னன்னு சொல்லி தரத்துக்கு இன்னொரு தடவை ஒரு செடி மூலியமா பேசுறாரு. 2 தடவை ஆண்டவர் யோனாக்கு கிருபைனா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி தராரு. ஆனா யோனாவுடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பைபிள்ல போடல. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? யோனாவை போல ஐயோ என்னோட இமேஜ் போயிடுச்சே, ஐயோ என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோமா? இல்லனா நான் ஏன் இவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் இவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்ட்டு போகாம அங்கேயே நிக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. ஏன்னா ஏசப்பா ரொம்ப சீக்கிரம் வராரு. நமக்குள்ள கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் நரகத்துல நித்தியமா எரிவாங்க அப்படின்ட்டு வெளிப்படுத்தல போட்டிருக்கு. சிந்தித்து பாருங்க.